ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IAM அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம், கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே @IAM அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் செழிப்பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. நீங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். குறுக்கு வழி எதையும் யோசிக்கக்கூடாது. எந்த விதமான கர்மாவும் உங்களுக்கு திரும்பி வருங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கூட கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுத்து விடும் என்பதனால இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 20ஆம் தேதி மார்ச் மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க. மேலும் சிவராத்திரி தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் முக்கியமாக 4 விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாற்றி தர முடியும் நண்பர்களே. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உடல் நலனுக்காக தியானம், யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் 4 விஷயங்கள்ல முதலாவதாக என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசைப்படக்கூடாதுங்க. உங்களுக்கு நிறைய பேராசைகளை தூண்டிவிடக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணுங்க. பேராசைகள் காரணமாக உங்களது பணத்தை வந்து எதுலையுமே பெரிய அளவில் முதலீடுகள் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா உள்ளே வச்சுக்கோங்க, வெளியே எடுக்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் ஒரு நாள் வந்து தள்ளி போடுறதுனால எதுவும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாதுங்கிறதுனால நீங்கள் உங்களது பேராசைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். மற்றவங்க வந்து உங்ககிட்ட 1 கோடி ரூபா தரேன், நீங்கள் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுத்துடாதீங்க. அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. ஸோ பேராசையை ஒழித்து விடுங்கள். இன்றைய தினம் இரண்டாவதாக நீங்கள் பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் வார்த்தைகளில் கண்டிப்பாக இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். யாருக்காகவும் எதை நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது கமிட்மெண்ட் கொடுக்கறது போன்றவற்றை செய்து விடாதீங்க. இன்றைய தினம் கனிவாக பேசுங்க. கடுஞ்சொற்களை யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்துறது நல்லது. மற்றவங்க உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுங்கள். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் சிறப்பாக பேச முடியும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய உலகத்திற்கு உங்களது மனம் கொண்ட காதலருடன் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது. உங்களது வாழ்க்கை துணையோடு ஏதாவது ரொமான்டிக் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் திருமண மாணவர்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினம் இந்த 4 விஷயங்கள் கடைபிடிங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்க. மனசில் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்காது. ஆனால் அப்படி நடந்த மாதிரி சில பயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பிரம்மை ஏற்படுத்திக்கிட்டு அதை நினைத்து நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. இன்றைய தினம் பயம் காரணமாக உங்கள் மனசில் தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய செயல் வேகம் எல்லாம் குறையும். ஸோ நீங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில்
நீங்கள் சிறப்பாக செயல்படணும்னா பயத்தை மனசுலேருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அசட்டு தைரியம் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. வழக்கமான வேலைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலைகளை எப்போதும் போல செய்யலாம். விருப்பமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. மற்றபடி இன்னைக்கு பயத்தை நீங்கள் விட்டொழியுங்கள். 4வதாக இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க. முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. கோபம்ங்கிறது 1 நிமிடம் தான் வந்து போகும். ஆனால் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விடும். ஸோ நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யலாம், தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு என்ன சந்தோஷம் தருதோ அந்த செயல்பாடுகளில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி இன்னைக்கு இந்த 4 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், காதல் வாழ்க்கையும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் சிறப்பாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ இந்த 4 விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க. நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைய தினமே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 9 உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுங்க. எனவே 9ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது கடகராசி நண்பர்களில் புறம்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில வாய்ப்புகள், பயண வாய்ப்புகள் ஏற்படுங்க. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல்களும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்க வேண்டியது அவசியம். உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அனுபவம் மிக்க நாள் இன்றைய தினங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களது உறவினர்கள் வழியில நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்ட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். யார்கிட்டையுமே எந்த ஆர்கியூமெண்ட்டுமே இன்னைக்கு பண்ணாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பர்களே. நீங்கள் மாறாக இன்னும் பிரச்சனைகளை பெரியதுதானே ஆக்கிக்குவீங்க. அதனால பேசாம அமைதியா இருந்துறது நல்லது. ஆர்கியூமெண்ட் வேண்டாம். உடல்நிலையில ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க ஃபியூச்சர் குறித்த முன்னெச்சரிக்கையான செயல்பாடு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பக்கபலமான ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு வேலைகளிலும் பயணங்களிலும் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். நல்லா பிளான் பண்ணி நிதானித்து செயல்படுங்க. 10 விஷயங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க. 2 விஷயங்கள் செஞ்சாலும் அதை திரும்ப செய்யாத மாதிரி கம்ப்ளீட்டாக நிறைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிதானத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. சிக்கல்கள் எத்தனை வந்தாலும் இந்த சமாளிக்க இந்த 4 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்கள் சிக்கல்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் அல்லது தீர்த்து கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.